மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்று இலங்கையில வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பு பல முன்னாள் இப்பொழுது வேலையில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பக்குன்ற ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். கவனக்குறைவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இப்ப இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு பயத்தை வரவழைச்சிருக்கும். அவர்கள் தங்களுடைய கடமையை செய்யறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் இன்றைய தீர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முந்தித்தோக்கம் சொன்னது அந்த இந்தியா இராணுவத்தாலேயோ பாதுகாப்பு பிரிவால் வெளியிடப்பட்டது அந்த அறிக்கை என்ன இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடக்க போதுன்னு சொல்லி வைக்கத்தானாக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவை அதை அலட்சியமா இருந்தவை என்று சொன்னீங்க. அதுல அந்த இன்றைக்கு முன்னாள் போலீஸ் மாதிரியாக இருந்த பூஜித் ஜெயசுந்தரன்றவருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக அமைச்சர் செயலாளராக இருந்தா எனக்கு விரும்புறது இல்லை கேமஸ்ரீ பெர்னாண்டோ 2 பேருக்கும் உடனுடனே கொடுக்கல. அவருக்கு கொடுத்து 1 hour 2 hours கழிச்சு தான் இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. நீங்க சொன்னா சரிதான். இனி வாரவே நச்சும் பாக்காயினா உண்மையிலே இது ஒரு நல்ல தீர்ப்பு. ஏனென்றால் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி பதவிக்கு வந்தார்கள்ன்றது முதல்ல ஒரு கேள்வி இருக்கணும். ஏனென்றால் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எப்படி இந்த ஐஜிபி பதவி வந்தது என்று சொன்னா அதுவே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா தான் இருக்கும். ஏனென்றால் 2016ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இவர் பதவிக்கு வந்தது. அந்த சமயத்துல இவரை விட திறமையான சீனியாரிட்டி அடிப்படையில் இன்னும் 2 பேர் அந்த ஐஜிபி பதவிக்கு போட்டியிட்டாரு. அப்ப அவர்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. இந்த ஐஜிபி இப்ப மரண தண்டனை வழங்கப்பட்ட பூஜித ஜெயசுந்தர அவருக்கு இன்டர்வியூ, அதாவது நேர்முக பரீட்சை இன்டர்வியூ வேலைக்கு, அந்த ஐஜிபி வேலைக்கு எடுப்பதற்கு நேர்முக பரீட்சை நடந்தது. அதுல ஒரு 10 பேர் கொண்ட இன்டர்வியூ பேனல் இருந்தது. அதுல அரசியல் செல்வாக்குள்ள சம்பிக ரணவக்கன்னு நினைக்கிறேன் அவரும் அந்த 10 பேர் இவரை தெரிவு செய்யற அந்த 10 பேர் கொண்ட பேனல்ல இருந்திருக்கிறார். அதற்கு அந்த சமயத்துல எதிர்ப்பு வந்தது. எப்படி இந்த அரசியல்வாதி அந்த ஐஜிபியை தெரிவு செய்யற பேனல்ல இருக்கிறாருன்னு எதிர்ப்பு வந்தது. ஆனால் அவர் அந்த 10 பேர் பேனல்ல சம்பிக ரணவக்க இருந்தார். அவர் வந்து அந்த இவருடைய இப்ப மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஐஜிபியை தெரிவு செய்வதற்கு முக்கிய காரணம். யோசிச்சு பாருங்கள், உயர் பதவிகளுக்கு இலங்கையில செல்வாக்குன்ற அடிப்படையில தான் நாங்கள தெரிவு செய்யறோம். அதை விட 2 ஐஜிபி மேருக்கு சீனியாரிட்டி திறமையின் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி கிடைச்சிருக்கணும். அந்த பதவி கிடைக்காமல் அரசியல் செல்வாக்கு அடிப்படையில சம்பிக்க ரணவக்க செல்வாக்குன்ற அடிப்படையில நட்பு முறையோ இல்லாட்டி அரசியல் செல்வாக்கு தெரியல இவருக்கு ஐஜிபி பதவி கிடைச்சது. உண்மையில பாருங்க, இதுல ஒரு தத்துவமே இருக்கு. சில சமயங்கள்ல எங்களுக்கு கிடைக்கிற தோல்விகள் கூட எங்களுக்கு வெற்றியா இருந்தது. அந்த மற்ற 2 ஐஜிபிகள்ல சில இவர்கள் பதவிக்கு வந்திருந்து இந்த சம்பவம் நடந்திருந்தால் இந்த பழி வந்து அவர்களுக்கு மேல போயிடும். துன்பத்திலே ஒரு இன்பம் இருக்குன்ற மாதிரி சில சமயங்கள்ல நாங்க நினைக்கிறது எங்களுக்கு இப்படி நடந்துட்டுதே, கடவுளே ஏண்டாப்பா இப்படி நடந்துட்டு நாங்க யோசிப்போம். எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏண்டாப்பா எங்களுக்கு நடக்குது. ஆனா அந்த பிரச்சனை கூட எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்திருக்கு. சில சமயங்கள்ல ஏனென்றால் இந்த சம்பிக ரணவக்க அங்க இருந்து இவரை தெரிவு செய்தது அந்த சமயத்துல ஒரு நன்மையா இருந்தா கூட கடைசியில இவருக்கு அது தீமையா தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த குடும்பமே இவ்வளவு பிரச்சனைக்கு உருவாகி இவர் இருக்கிறார். இதே மாதிரி இலங்கை அரசியல்ல மற்றும் உயர் பதவியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இனி கவனமா இருக்கணும். எந்த விஷயத்தையும் அலட்சியம் பண்ணிடாத நிலைமையில இந்த அரசாங்கம் கொண்டு விட்டுருக்கு. இந்த அனுராண்ட அரசாங்கம் நடுத்தர ஏழை மக்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம்ன்றது அப்படியே தெரியுது. கொஞ்சம் 100 பஸ்ஸை விட்டுருக்குன்னா அது கூட ஒரு சாமானிய மக்களும் பாவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை தான் அதை விட்டுருக்குது. நான் பார்த்தேன் கணக்காக இந்த ஊழல் செய்கிறவே. இப்போ இனி ஊழல் நாடே அவிர்த்தி துரிதமாக வளர்ச்சி அடைந்து வர்ற நாடு இலங்கை 4வது இடத்துல இருக்கின்ற ஒரு இது வலிக்கிட்டு இருக்குன்னா அதில் பார்த்தேன் இந்த ஊழல் இப்படி 500 600 கோடி என்று ஊழல் செய்தவை எல்லாரையும் இப்படி நீதிமதினா கோர்ட்டுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா இனி ஊழல் செய்யற அந்த காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. அது ஒரு காரணம் தான். உண்மை. அனுரா அரசை பற்றி விமர்சிக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ இயக்க பேரிடர் உலக போர் ஒரு பக்கம் ஈரான் போரால பெட்ரோல் விலை கூடிக்கொண்டு போகுது. இவ்வளோ நெருக்கடிக்கே இலங்கை பொருளவு நல்ல இதுல நிக்குதுண்டா உண்மையாவே அது அனுராண்டு ஆட்சி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அனுரா புகழ்வாடு இல்ல, அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஒரு ஊழல்வாதியை நீங்க புகழ்வாடையில தானே. ஊழல் செய்யற அரசியல்வாதி அது தமிழனோ சிங்களவனோ இஸ்லாமியனோ அவனை நீங்க புகழ்வாடையில தானே. அனுரா ஊழல் இல்லாத ஒரு மேலதான் நீங்கள் அவரை புகழ்வாடைக்க சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பாசம் உணர்வு சம்பந்தமான விஷயம். உங்களுக்கு பிடிக்குமா தெரியாது? இல்ல பிடிக்கவே. இப்ப 2 வருடமா அமைச்சராக இருந்த இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்றுல பார்த்தேன். 2 வருஷமா அமைச்சராக இருந்தவர் 600
கோடியை தன் நிலையான பேங்க்ல வச்சிருக்கிறார். 2 வருஷ ஊழல் 2 வருஷத்துல இருந்து, அதுவும் 4 வருஷம் ஆட்சியில் அவர் இருக்கல, 2 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறாருண்டா. ஒரு அமைச்சரே எப்படின்னா இப்போ பேரும் எனக்கு வேறையில செய்தி ஒன்றுல பார்த்தேன். எனக்கு அவரை பாக்க யார ஞாபகம் அவர் அமைந்தாண்ட காலுக்குள்ள இருக்கிற மாதிரி கிடந்தாரு. பாக்க யார ஞாபகம் வர சொல்லுங்க. எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா சகோதரன் மாதிரி இவர். ஏனென்றால் எம்.ஆர். ராதாக்கு இருக்கிற அதே வில்லத்தனம் இவருக்கும் இருக்கு. இவரும் ஒரு சண்டியர்றான். இவரும் பல வில்லத்தரமான வேலையில் செய்யக்கூடியவர். அவர் எனக்கு முந்தித்த பாக்க எம்.ஆர். ராதா ஞாபகம் தான் வருது. எப்படி அந்த ஒரே தோற்றமுடையவர்கள் ஒரே குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதான் 2 வருஷத்துல இவ்வளவு ஒரு கோடி எண்ணெய்க்க அனுராக் அந்த ஊழல் அனுராண்ட கட்சியில இருக்க, நீங்க சொன்ன மாதிரி அனுரா பாவம் அருணாண்ட கட்சியில இருக்க அமைச்சர் மேல எல்லாம் பாவம்னு சொல்லுவீங்க. ஒரு ஊழலும் செய்யலாத ஒன்றும் செய்யலாது. அந்த விஷயத்துல அந்த ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்தா, முன்னாள் பழைய அமைச்சர் மேல பார்த்தா அந்த என்ன பேர் வேற மாதிரி ஒன்று வந்தார். ஒரு பஸ் ஊழல்ல வந்தார். அவர் பஸ் தண்ட கவர்மெண்ட் பஸ்ஸை தண்ட சொந்த பாவனைக்கு விட்டு ஒரு ஊழல் செய்த. அப்படி எல்லாரும் அந்த ஊழல்கள் செய்த காசுகளே இங்கால அமைச்சர் இதெல்லாம் கூட்டிக்கொண்டு போவோம். என்ன அதிகார துஷ்பிரயோகம் இல்லாட்டி எல்லாமே நல்லா நடக்கும்ன்றது இலங்கை போற பாதை இப்ப சரி. ஆனால் என்ன சர்வதேச நாணய நிதியம் கண் திறக்கணும். அது அமைதியா விட்டால் ஒழிய அவர்கள் எனி டைம் சுடக்கு போட்டார்கள் என்றால் இலங்கை ஆடுமன்றதுல மாற்றுக்கிறது. பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் எடுக்கிற முடிவுகள் அவர்கள் சம்பளத்தையும் அதிகாரத்தையும் மட்டும் வச்சிருக்கிறது இல்ல. உண்மையா அந்த முடிவுகள் எடுக்க ஏதாவது பிரச்சனை வரைக்கும் அதை பெரிய அலசி ஆராயோடும். இந்திய உளவுத்துறை இவருடைய இமெயில் அனுப்பினது இவருக்கு முழு தகவல்களும் இவர்கிட்ட வந்தது. அப்படி இருந்தும் இவர் இந்த பூஜித ஜெயசுந்தர் என்றவர் எந்தவித அக்கறையும் எடுக்காமல் இருந்திருக்கார். அதை விட இந்த வழக்கு நண்பர்களே, இவர் மீது 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கு போடப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதே வழக்கு இந்த 2 பேர் மேலேயும் போடப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. அது மீண்டும் அனுரா அரசு மீண்டும் புதுப்பிச்சு இவர்களுக்கு ஒரு மரண தண்டனை வேண்டி கொடுத்திருக்கு. எனக்கு இந்த மரண தண்டனையில உடன்பாடு இல்லாட்டிலும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும் இலங்கை அரசாங்கத்திலே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு. நீங்கள் மரண தண்டனை நிறைவேற்றிலே சும்மாவே ஜெயிலுக்கான இருக்க போயினா இந்த ஒரு அரபு நாடுகள் மாதிரி உண்மையாவே மரண தண்டனை கொடுத்தாலும் கதைக்கலாம். மக்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்ட பொதுச்சனம் கனவர் இருந்தவதானே அவன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் பெறும். இதையும் ஒரு காரணம் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இவர் சரியா செயல்பட்டு இருந்தா இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே இவர் முழு பொறுப்பை இவர் ஏற்க வேண்டும். இது உலகத்துக்கு, அதாவது உலக நாடுகளுக்கே ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் பல பிபிசியில இருந்து, ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தில இருந்து, இந்திய செய்தி நிறுவனங்கள் வரை இந்த மரண தண்டனை வழங்கப்பட்ட விஷயத்தை ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவான விஷயமா சொல்லுகிறது. இது உண்மையில இலங்கையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையோட செயல்படுவார்கள். இந்திய உளவுத்துறை வழங்கின தகவல்கள் எப்படி இந்திய உளவுத்துறைக்கு இவ்வளவு துல்லியமாக தகவல்கள் செல்லுவதுன்றது இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி இவர்கள் இவ்வளவு விஷயத்தையும் எடுக்கிறார்கள்? தொலைத்தொடர்பு சாதனமா இல்லாது இப்பதானே ஹேக் பண்ணி என்ன விஷயம் தெரியல. வேற என்ன, மீண்டும் ஒரு நீங்க சொல்ல போறீங்க? மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.